82 சங்கீதம், சங்கீதம் 82:1, Psalms 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளணும், வல்லமையோடு எழுந்தருளுவார், பராக்கிரமசாலி எழுந்தருளுவார். தேவன் ஒரு தீர்மானத்தோடு எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளினார்னா காற்று அடங்கும், கடலும் அமைதியாகும். அவர் எழுந்தருள வேண்டும். நம்ம சபையில் தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. வீட்டில் அப்பா எழுந்திச்சிட்டாருன்னா பிள்ளைகளாம் அமைதியாயிரும். அவர் எந்திக்கிறார் அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு எந்திப்பார். சும்மா விளையாட்டுக்கு எந்திக்க மாட்டார். அதிகாரி எந்திக்கிறாங்கன்னா ஒரு நோக்கத்தோடு எந்திப்பாங்க. ஆண்டவர் எழுந்தருளுவார், எழுந்தருளுவார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் இயேசப்பா நம்ம கொடுத்துருக்காங்க. அவர் எழுந்தருளினா என்ன நடக்கும்? சங்கீதம் 132:8 வாசிய. சங்கீதம் 132:8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். வல்லமை விளங்கும் பெட்டியோடு, உடன்படிக்கை பெட்டியோடு உடைய ஸ்தாவர தலம் எழுந்தருளும். அப்போ உடன்படிக்கை பெட்டியோடு கூட ஆண்டவர் எழுந்தருளுகிறார். அந்த உடன்படிக்கை என்ன எழுதியிருக்குதோ, என்னென்ன காரணத்தை கொடுத்தாரோ அதை நமக்கு நிறைவேற்றபடி ஆண்டு எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டியோடு ஸ்தாவரத்தலங்கள் எழுந்தருளுவார். அவர் உடன்படிக்கை புதுப்பிப்பார், உடன்படிக்கை நிறைவேற்றுவார், நம்மோடு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுவார். ஆண்டு சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. எனக்கு என்ன பாருங்க, என்ன பாருங்க, உன் வீட்டு மேலே, உன் குடும்பத்து மேலே, தேசத்து மேலே பாதாளத்தின் வாசல் வருது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி நம்மளை காக்கிறதுக்கு தேவன் தான் எழுந்தருளணும். அல்லேலூயா. ஆமாம். சிறுநரிகள், குடிநரிகள் என்ன? பாதாளம், பாதாளம். பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளக்கூடாது நம்ம சபையை. சபைக்குள்ள பாதாளத்தின் ஆவியை வரவிடக்கூடாது. அப்போ தேவன் எழுந்தருளணும். அல்லேலூயா. 2வது சங்கீதம் 3:7 வாசிங்க. சங்கீதம் 3:7. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து, பகைஞர் அனைவரையும் தாடையில் அடியும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. நம்ம பகைவர்கள், நம்ம விரோதிகள் யாரு? பொல்லாத பிசாசு, எல்லை பிசாசு, ஏரியா பிசாசு எல்லாம் எழுந்து. நல்லா கவனிங்க. இந்த பிசாசை தாடையில் அடிக்கணும்னா நீங்கள் அடிக்க முடியாது. நாங்கள் விழுப்புரத்தில் போய் விடுதலை ஜெபம் நடத்தும் போது ஒரு பிசாசு பயங்கரமாக ஆடி என் பேண்ட் ஷர்ட்லாம் கிழிக்க ஆரம்பிச்சு. நம்ம கூட நிற்கிறவங்க ஒருத்தர் ஒன்றும் பிடிக்கல. அப்போ அந்த பிசாசு ரொம்ப ஆக்ரோஷமாக அடிக்குது, ஆக்ரோஷமாக சட்டையை பேண்டெல்லாம் கிழிக்குது. கிழிச்சுன்னா நான் பார்த்தேன் பொறுமையாக. பிசாசுன்னா போகவே இல்லை. அப்போ ஒரே ஆட்டி தாடையில் பலான்னு அற விட்டேன். அவன் ஒருத்த வீடியோ எடுத்துட்டான். இந்த பையன் செல்ஃபோன் வச்சுருக்கானல்ல, வீடியோ எடுத்து மறுநாள் பேப்பரில் போட்டான். பேப்பர்கிட்ட சொல்லி பாஸ் சபை ஊராக அடிக்கிறாரு அப்படின்னு. அப்போ நம்ம அடித்தோம்னா இப்படி கேவலப்படுத்துவானுங்க. ஆனால் ஆண்டவர் அடித்தாருன்னா யாரும் பார்க்க முடியாது. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆண்டவர் தாடையில் அடிப்பார் சாத்தான. அடுத்து வாசிங்க. சங்கீதம் 7:6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருவுக்கு முற்கத்தின் நிமித்த உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஆண்டவர் கோபத்தில் எழுந்தருளுவார், நியாய தீர்ப்பு செய்வார். அவர் எழுந்து ஜட்ஜி எழுந்துறாருன்னா நியாய தீர்ப்பு செய்வார். அப்போ ஆண்டவர் தேவசபையில் எழும்பி நியாய தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். அவனை கட்டி சமுத்திரத்தை ஆழத்தில் கொண்டு போட வச்சிடறான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ 7000 பிசாசு, எத்தனை பிசாசு கொண்டு போய் அதாவது லேகியோனை ஆண்டு எங்கே 2000 பன்னி கூட்டத்தில் விரட்டினார், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அது மாதிரி நமக்கு, நம்ம சபைக்கு எதிராக எத்தனை பிசாசு எழுப்பி இருந்தாலும், அத்தனை லேகியோனாக இருந்தாலும் ஆண்டு எங்கே கொண்டு போய் பாண்டிச்சேரி கடலில் தள்ளி விடுவார். அதுதான் அவருடைய நியாய தீர்ப்பு. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து சங்கீதம் 9:19 வாசிங்க. சங்கீதம் 9:19 சீக்கிரம். எந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும்.
மனுஷங்க நமக்கு விரோதம் செய்வனை வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, மந்திரிகம் வைக்கிறது, வைப்பு வைக்கிறது, இது மனுஷன் செய்கிற தந்திரம். அது எல்லாத்தையும் பலம் கொள்ளாமடி சாமி செய்வா. அல்லேலூயா. சங்கீதம் 17:13 வாசிங்க. சங்கீதம் 17:13. கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடகடியும். கர்த்தாவே ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தில் தப்புவியும். ஆண்டு எழுந்திரலி அவனை மடங்கடிப்பார். அவனை அவன் நிமிர்ந்த சட்டமாக இருப்பான் பிசாசு, ஆனால் அவனை மடங்கடிப்பான் நம்ம ஆண்டவர். சரியா? சங்கீதம் 44:26 வாசிங்க. சங்கீதம் 44:26. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்திரலும் உம்முடைய நமக்கு ஒத்தாசையா, நமக்கு சப்போர்ட்டா எழுதுவார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லையே அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு சப்போர்ட்டாக, நமக்கு ஆதரவா தேவன் நமக்கு எழுந்தருளுவா. சங்கீதம் 74:22, 74:22. தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும். உமக்காக நீரே வழக்காடும். மதீனத்தினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். ஆண்டவருக்கு நிந்தை வருது. ஏன் கர்த்தர் போனாரு, ஏன் இவ்வளவு சாவு, ஏன் இவ்வளவு குடிகாரனாக இருக்கான், ஏன் இவங்களுக்கு வேலை கிடைக்கல, ஏன் இவனுக்கு குழந்தை இல்லை, ஏன் இவனுக்கு கல்யாணம் முடிக்கல, இதெல்லாம் நிந்தை. யாருக்கு நிந்தை தெரியுமா? உனக்கு எனக்கு இல்லை, கர்த்தருக்கு நிந்தை. அதுதான் சொல்ல நினைத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது வராதபடி செய்யும். பிசாசை கொண்டு வருவான். அதெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவான். சங்கீதம் 82:8 வாசிங்க. 82:8. 82:8. தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆண்டவரே பூமி அனைத்துக்கும் நியாயத்தீர்ப்பு செய்வார் ஆண்டவர். அதுக்காகவே அவர் எழுந்தருளுவார். சங்கீதம் 94:2 வாசிங்க. 94:2. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியா என்று நீர் அனாதியா இருக்கிறீர். சங்கீதம் 94:2. பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதில். அது முக்கியமான வசனம். நீர் எழும்பு, பெருமைக்காரனுக்கு பதில் கொடுங்க. பெருமைக்காரன், பெருமைக்காரி. பெருமை சாதாரண பெருமை இல்லை. நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். எங்கே உப்பளம் கல்லறையில் மோசை அடக்கம் பண்ணிட்டு கூட்டத்தோடு கூட்டம் வரேன். உடனே அந்த கல்ற தோட்டக்காரங்க இருப்பான். கல்ற தோட்டக்காரன் அவன் சார் நிப்பாட்டிட்டான். பாஸ்டர் நெல்லுங்க என் கூட வந்து நின்ட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கல்லறைக்கு வந்தாலே எங்களுக்கு ஆறுதல். நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி வடுக்கடுக்காக சொல்கிறார். நான் ஒரு கல்ற தோட்டக்காரன், உணங்களை புதைக்கிறவன். இன்றைக்கி என் பிள்ளைகள்லாம் எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டானுங்க. இன்றைக்கி என் பிள்ளைகள்லாம் டாக்டராக இருக்கிறாங்க. இந்த டாக்டர், அந்த டாக்டர், அது டாக்டர், வரிசையாக சொல்கிறாரு. எனக்கு என்ன சொல்ல, சர்ச்சுக்கு வந்து நீங்களாம் என்னை பார்க்குறது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பாஸ்டர் உங்களை என்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க பார்க்க கல்யாணத்தில் பார்க்குறது சந்தோஷம். ஒரு சாவு அடக்கம் பண்ணிட்டு கண்ணீரோடு வந்துட்டு இருக்கிறேன். அங்கேயும் பார்த்து ஒருத்தர் சொல்கிறான், அந்த கல்லறைக்கு பொறுப்பாளர், உங்களை பார்க்குறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒருத்தர் பெருமை காட்டுறார். அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் நீங்கள் வர்றீங்கன்னு இவருக்கு ஃபோன் பண்ணேன். நான் கல்லறைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்து அடக்கம் பண்ண போகிறேன்ட்டு அந்த கல்லறை தோட்டக்காரனுக்கு இவர் ஃபோன் பண்ணாராம். என்னத்தை சொல்ல, பெருமை தேடாதீங்க. சாவு வீட்லேயும் பெருமை, கல்யாண வீட்லேயும் பெருமை, எல்லாத்துலேயும் நீங்கள் பெருமையாக இருக்காதீங்க. அது நல்லதில்லை. இன்னும் நான் சொன்னேன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் பெருமை தேட 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 சாத்தான் உள்ளே வந்துடுவான். ஆனால் அந்த எழுந்தருளும் பெருமைக்காரனுக்கு பதிலளியும். சொல்லுங்கள், ஆண்டவர் எதுக்கு எழுதுன்னு தெரியுமா? பெருமை பேசிட்டு அலையிற உனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அதனால் பெருமைக்காரனை ஒரு நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அந்த பெருமையை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 102:13 வாசிங்க. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். அல்லேலூயா. தேவன் குறித்த நேரம், சகாயம் செய்யும் நேரம் வந்தது. தேவன் எழுந்தருளுவார். நம்ம சபைக்கு தேவன் சகாயம் செய்வார். குறித்த நேரம் வந்தது. அல்லேலூயா. கைத்தட்டு உற்சாகமா கைத்தட்டு ஆண்டவருக்கு.
அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கிறவங்களுக்கு தான் அந்த சகாயம் கிடைக்கும். அது எனக்கு என்ன, யாருக்கு சகாயம் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சகாயம் கிடைக்காது. அல்ல சொல்லுவாரும். ஆமாம், அந்த வார்த்தை வரும்போது அதை ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணுறதை கத்தை பார்த்துட்டு இருப்பார். அந்த வார்த்தையை என் பிள்ளை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறா பார்த்தியா, அவளுக்கு தான் நான் செய்வேன். நான் உனக்கு தயவுசெய்து காலமும் குறித்த நேரம் வந்ததுன்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த வசனத்தை நான் முதல் வாசிக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. சகாயம் செய்ய காலம் குறித்த நேரம் வந்துருச்சே, இவ்வளோ நாள் அந்த நேரம் வரலையே. என் இந்துக்களுக்கு தெரியும் அந்த குறித்த நேரம் வர்றது. நல்ல நேரம் வந்துச்சுப்பா, அப்பா இவ்வளோ நாள் வராத என் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துச்சு, கல்யாணம் கூடிடுச்சு. என்ன இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க, குறித்த நேரம் வந்துச்சு. நேற்றுக்கு ஒருத்தர் வந்து நேற்றுக்கு இந்த வாரத்தில் இந்த முந்தானத்தில் ஒருத்தர் வந்து என்னை பேசினான். பாஸ்டர், என் பையன் 4 வருஷமாக கத்தாரில் வேலை இல்லாமல் இருந்தான். கத்தாரில் வேலை இல்லை, அப்புறம் வேலை கிடச்சி. இப்போ தான் 15 நாள் தான் வேலை செஞ்சான். 15 நாள் வேலை செஞ்சான். அவன் வடித்த கண்ணீர் ஏராளமானது. இப்போ இன்னைக்கு ஃபோன் வந்துருக்கு பாஸ்டர், அவனுக்கு கவர்மெண்ட்டே வேலை கொடுத்தது, 4 லட்ச ரூபா சம்பளம். 4 லட்சம் சம்பளம். அவர் சொல்கிறாரு, அழுகோடு சொல்கிறாரு, என் மகனுக்கு குறித்த நேரம் வந்துருச்சு பாஸ்டர். அவன் 4 வருஷமாக அந்த கத்தாரில் வேலை இல்லாமல் அலைஞ்சான். ஒரு ரூமில் 4 பேர் தங்கியிருக்காங்க. அந்த 4 பேருக்கு சமையல் செஞ்சு, அது 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, அது 4 பேர் கொடுக்குற காசு தான் வாங்கி இவங்க பாண்டிச்சேரிக்கு அனுப்புவாங்க. அவர் சொல்லி அழுகிறார். பாஸ்டர், 4 பேருக்கு சமையல் வேலை செஞ்சு அந்த காசை என்னை மருத்துவ செலவுக்கு அனுப்புவான். அவன் அப்படிப்பட்ட பையன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு குறித்த நேரத்தை இன்றைக்கி கவர்மெண்ட்டில் அவனுக்கு வேலை வந்திருக்குது. 4 லட்ச ரூபா மாதம், ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா, ஒரு மாதத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் கிடைச்சிட்டா அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் அண்ணன் தம்பி அக்கா தாச்சு அத்தனை பேருக்கு உதவி செய்வான். அவன் வேலையில் ஜாயின் பண்ணணும். ஆனால் இப்போ தானே வேலையை ஜாயின் பண்ணான், அந்த வேலையிலேருந்து ரிலீஃப் ஆகுமா, அந்த அவன் ரிலீஃப் பண்ணுவானா, அக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ், அந்த வேலையை விடணும், அவன் இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும், அந்த வேலையை விடணும், இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும், 4 லட்ச ரூபா விட்டுறக்கூடாது அப்படின்னு அழுகிறார் அவங்க அப்பா. அல்லேலூயா. குறித்த நேரம், சகாயம் செய்ய காலம், அதான் ஆண்டு எழுந்தருவா. அல்லேலூயா. சரி, 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு. அடுத்த 12:5 வாசி. சங்கீதம் 12:5. சங்கீதம் 12:5 சீக்கிரமா. சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் எழுந்தருளுவார், நம்ம மேல் சீறுகிறவர்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. யார் நம்ம மேலே சீர்னாலும் சரி கவலைப்படாதீங்க, ஆண்டு நமக்காக எழுந்தருளுவார். கடைசியாக சங்கீதம் 68:1 வாசிங்க. சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார். கைதட்டுங்க. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேலை கர்த்தனின் ஆவியால் கொடியேற்றுவீரே. எல்லாம் சொல்லுங்க.